நம்ம இடத்துக்கு ராஜேஷ்னு புதுசா ஒருத்தர மோகன் கூட்டி வந்திருக்கான். பையன் நம்ம வயித்துல அடிச்சிடும் போல இருக்க. பஸ்ல வருவான், உதச்சிடுவோம். நிறுத்திடா வண்டிய, நிறுத்திடா. எல்லாரும் இறங்கி ஓடிடுங்க, இல்ல கொலை பண்ணிடுவேன். வண்டி இறங்க சொல்லு. என்ன வண்டிய? ஆமா, ஏன் அந்த முரடனுங்க உங்களை கொலை செய்ய வந்தாங்க? அப்படி என்ன தப்பு செஞ்சீங்க? உங்களை பார்த்தா தப்பு செய்யற மாதிரியும் தெரியல. ஆனா உங்களுக்கே தெரியாம என்னமோ விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னங்க நீங்க? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க. என்ன? எனக்கு தெரிஞ்ச சொல்றேன், கல்யாணங்கிறது விளையாட்டு இல்ல. அனாவசியமா கற்பனைகளை வளர்த்திக்காத. அப்போ காதலுங்கிறதே உனக்கு பிடிக்கல? எந்த வீட்டுலதான் காதலுக்கு ஆதரவு இருந்திருக்கு? பெரியவங்களா பார்த்து நடத்துற கல்யாணத்துல ஏற்பட திருப்தி இதுல இல்ல. ஏன் பெரியவங்களா பார்த்து நடத்துற கல்யாணம் விவாகரத்து வரைக்கும் போனது இல்லையா? ஒண்ணு ரெண்டு இருக்கலாம், ஆனா காதல்ல நிறைய தோல்விங்கிறியா? அது மட்டும் காரணம் இல்ல. நீ சொல்ற பையனோட குடும்பம் ரொம்ப அடாவடி குடும்பம்னு கேள்விப்பட்டேன். நீ அங்க போய் சந்தோஷமா வாழ முடியாம போயிடுச்சுன்னா? குடும்பம் அப்படி இருக்கலாம், ஆனா அவர் அப்படி இல்ல. என்ன மருமகளா ஏத்துக்க அவங்க வீட்டுல சம்மதிச்சுட்டாங்களா? அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது என் ஆசை. உனக்கு இஷ்டம் இல்லைன்னு கண்டிப்பா சொல்லிட்டேன்னா எனக்கு வேற கல்யாணமே வேண்டாம். இந்து, நீ சின்ன குழந்தை நினைச்சுக்கிட்டு இருந்த, இப்பதான் தெரியுது நீ வளர்ந்துட்டேன்னு. உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டு நல்லா இருமா.